வாரத்துல 2 அல்லது 3 தடவையாவது எனக்கு சாப்பாட்டுல ரசம் சேர்த்து சாப்பிடணும். இல்லைன்னா என்னவோ ஒண்ணு குறையுதே அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பழுத்த தக்காளி நிறைய இருந்ததுனால சரி தக்காளி ரசம் பண்ணலாமேன்னு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு அதுல ஒரு 2 கப்பு சுடு தண்ணியை ஊற்றி வச்சுட்டேன். கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஊற வச்சுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு புளியையும் தக்காளியும் நல்லா கரைச்சி விட்டுட்டு அதுலேயே உப்பு, மஞ்சத்தூள், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தண்ணி எல்லாம் சேர்த்துட்டேன். அடுத்து ரசப்பொடி பண்ண லேசா வறுத்த மல்லி, மிளகு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஓரளவுக்கு பவுடர் பண்ணிட்டு இதோடைய பச்சை மிளகு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் இடிச்சு எடுத்துக்கிட்டேன். அடுத்து ரசம் தாளிக்க கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு இதுலயே தக்காளி கரைசலை சேர்த்துட்டேன். ரசம் கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசம் பவுடர், பெருங்காயத்தூள், மல்லி இலையெல்லாம் சேர்த்து கலந்துட்டு 2 நிமிஷம் கழிச்சு ரசம் நல்லா நொர கட்டி கொதி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணா அருமையான தக்காளி ரசம் ரெடி.